7 டேஸ் 7 கீரை ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கீரையில் ஒரு பொரியல். இந்த முள்ளங்கி கீரையில் நம்ம பருப்பு மசியலும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பொரியலும் பண்ணலாம். எல்லா நேரமும் இந்த கீரையோடு நமக்கு முள்ளங்கி கிடைக்காது, சில நேரம் வெறும் தண்டு மட்டும் இருக்கும். இந்த கீரையோடு உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப லக்கி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. அந்த கீரையை மட்டும் கட் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெகுலர் கீரை பொரியல் மாதிரியே பண்ணுங்கள். நான் எப்போவும் கீரை பொரியல் பண்ணும்போது பச்சை மிளகா சேர்த்திக்க மாட்டேன், காஞ்ச மிளகா தான் சேர்த்திப்பேன். பச்சை கலர்லேயே மிளகா கீரை ரெண்டுமே இருந்தால் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் பச்சை மிளகாயை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரையோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால இன்றைக்கி நான் அது கூட 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம ரெகுலராக பண்ணுற கீரை பொரியல் மாதிரியே தேங்காய் துருவல் போட்டும் இது பண்ணலாம். பட் முட்டை ஆட் பண்ணங்காட்டி இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த கீரை குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான முள்ளங்கி கீரை பொரியல் தயார்.